டிஎன்பிஎஸ்சி டெட் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெஸ்ட் அகாடமியிலேருந்து சில கண்டினியூஸ் வீடியோஸ் போட போகிறோம். அதில் ஒன்று தான் இன்னைக்கு தமிழ் பகுதியிலேருந்து சில எளிய குறிப்புகளை பார்க்க போகிறோம். இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் குறித்து, அந்த நூல்கள் பற்றி, நூலாசிரியர்களை பற்றி, அதை எப்படி எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நமக்கு ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் தெளிவாக தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நல்லா படிச்சிருப்போம். ஆனால் இப்போ சிலப்பதிகாரம் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கூட ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இருப்பினும் நம்ம எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இளங்கோவடிகள். இந்த சிலம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலில் அணியக்கூடியது இல்லையா? அந்த காலத்துலேருந்தே தண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் சிலம்பு. அப்போ யாருக்கு அணிவாங்க அப்படின்னா, பொதுவாக சின்ன குழந்தைகளுக்கு அணிவாங்க. அதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கு பாருங்கள், அந்த தண்டையோட ஒரு பெரிய சைஸ், அதுக்குள்ளுக்குள்ள சில பரல்கள் இருந்தால் அதுதான் என்னது, சிலம்பு. ஓகே, அப்போ இந்த சிலம்பை சிறுவர், இப்போ ஒரு சின்ன குழந்தை கழிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ இளமையானவர்களுக்கு அணிவது சிலம்பு, ஒரு கொலுசு மாதிரி ஒரு ஆவரணம் இல்லையா? அப்போ இந்த சிலம்பு இளங்கோவடிகள் எழுதினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? அதற்கு இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இளங்கோ யாரு? சின்னவர் யாருன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதாவது இதை நம்ம என்ன செய்யணும், இவர் 2ஆம் கிளாஸ் படிக்கார், 2ஆம் வகுப்பு படிக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சிலம்பு யாருக்கு போடுவாங்க? சிலம்பு இளமையானவங்களை, இளம் பிள்ளைங்களுக்கு போடுவாங்க. இளங்கோவடிகள் இளமையானவர்களுடைய அடிகளில் போடுறது என்ன, இளங்கோவடிகள். அப்போ கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ஆம் வகுப்புன்னு வச்சுட்டோம். அப்போ இளமையானவர் 2ஆம் வகுப்பு படிக்கார். சரியா? சரி, இந்த இளங்கோவடிகளுடைய நண்பர் தான் யாரு? சீத்தலை சாத்தனார். அவர் எதை எழுதினாருன்னு நமக்கு நல்லா தெரியும், மணிமேகலை. அப்போ அதுவும் எந்த நூற்றாண்டு தான்? 2ஆம் நூற்றாண்டு. இப்போ எளிதாக முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்தால சீவக சிந்தாமணி. சீவக அப்படிங்கிற சீவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தலை சிவதேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருத்தக்க தேவர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முடி திருத்தகம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ சீவனோ திருத்தணும், திருத்தக்க தேவர். சீவனம் திருத்தணும், என்ன தலையை சீவுறது, திருத்துறது கூட முடி திருத்துறது அப்படிங்கிற திருத்தக்க தேவர். வளையாத ஆள் நாட்டில் யார் இருக்கா அப்படின்னா யாருமே இல்லை. என்ன தெரியலை, அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னா தெரியலை அப்படின்னு சொல்லலாம். வளையாபதியோட நூலாசிரியர் பெயர் தெரியவில்லை, வேலை மிச்சம். பெயர் தெரியவில்லை. என்ன அப்போ நமக்கு அவரை பற்றியோ மற்ற விஷயங்களை படிக்க வேண்டும். அடுத்தால குண்டலகேசி. இந்த கவச குண்டலத்தோட யார் பிறந்தா? கர்ணன் இல்லையா? இப்போ குண்டலம் என்பது காதில் அணியக்கூடிய ஒரு அணிகள். காதில் என்ன, காதில் ஒரு குண்டலத்தை போடணும், அதுக்கு முன்னாடி காதை குத்தணும். இங்கே குண்டலகேசியை யார் எழுதுனா அப்படின்னு சொன்னால் நாத குத்தனார். இங்கே காதை வந்து என்ன செய்யணும், காதை குத்தி தான் என்ன செய்யணும், குண்டலம் அணியணும். காதை குத்து நாத குத்து அப்படின்னு படிச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ வேலை ஈஸியாக போயிடும்.
ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், அதில் ஒன்றுமே இல்லை. ஐம்பெருங்காப்பியம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இல்லை, சிலம்பு சின்ன பிள்ளைங்க இளமையானவங்களுடைய அடிகளில் போடக்கூடியது, இளங்கோவடிகள். இளமையானவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு, 2ஆம் வகுப்பு படிக்காதீங்க வச்சுக்கோங்க. அப்படியே மணிமேகலை, அது சித்திரை சாத்தினா அவருடைய ஃப்ரெண்டு, அதுவுமே 2ஆம் நூற்றாண்டாயிருது. அப்போ சீவக சிந்தாமணி, திருத்தக்க தேவர், சீவனும் திருத்தனும் ஞாபகம் வச்சுக்கலாம். வளையாபதி, வளையாதபதி யார் இருக்கா தெரியலை, பெயர் தெரியலை. குண்டலகேசி, கவச குண்டலம். குண்டலம்னா காதில் அணியக்கூடியது. காதில் அணிய முன்னாடி காதை குத்தணும், நாதை குத்தணும், வேலை முடிஞ்சுது. சரியா? இது ஒன்று. இன்னும் இந்த 5ல் என்ன விஷயம்னா, சார்ந்திருக்க மதத்தை பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐம்பெருங்காப்பியங்களில் கூறப்படும் அல்லது சார்ந்துள்ள மதத்தை பொறுத்து பொருந்தாதை கூறு அப்படின்னு கேட்பான். உங்களுக்கு 4 ஆப்ஷனை கொடுத்துடலாம். சரிங்களா? அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி. நமக்கு ஒன்றுமே புரியாது பெருசாக. இல்லைன்னா என்ன செய்யலாம்னா, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு 4 நூலை கொடுத்துட்டு இதில் எது பொருந்தலை அப்படின்னு கேட்பான். ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன ஷார்ட்கட்டு தான். குண்டுமணி, குண்டுமணி பௌத்தம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குண்டுமணி பௌத்தம் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். குண்டலகேசியும் மணிமேகலையும் பௌத்தம். மற்ற 3 நூல்களும் எது? சமண நூல்கள். மற்ற 3 நூல்களும் எதை சார்ந்தது? சமண நூல்கள். அப்போ வேலை ஈஸியாக வச்சா, குண்டுமணி பௌத்தம். ஒரு குண்டா ஒரு மணி இருந்தால் பௌத்தம், அப்படி கூட வச்சுக்கோங்க. இல்லை குண்டுமணி, காதில் அணியக்கூடிய குண்டுமணி பௌத்த துறவிகள் அணிவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. முடிஞ்சு போச்சு. மற்ற 3ம் சமண நூல்கள். ஓகே. அப்போ ஐம்பெருங்காப்பியத்தில் உள்ள நூலாசிரியர், அப்புறம் அது சார்ந்துள்ள மதத்தை பற்றி நம்ம தெளிவாக படித்தாச்சு. இன்னும் சிலப்பதிகாரம், மணிமேகலையோட காலத்தையும் படிச்சிடும். இன்னும் சிலப்பதிகாரத்துக்கு நூலுக்கான என்னென்ன அடைமொழிகள்லாம் இருக்குது. சிலம்பு அப்படின்னு அழைக்கப்படுகிறது, உரையிடையிட்ட பாட்டிடை செயல், முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், இப்படி பல்வேறு பெயர்கள் இருக்கு. இதையும் நம்ம சேர்த்து இதிலே படிச்சுக்கலாம். இந்த மணிமேகலையை சொல்லும் பொழுது மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவர் துறவரம் பெறுவா மணிமேகலை இல்லையா? அப்போ மணிமேகலை துறவு அப்படின்னு இந்த நூலுக்கு பெயர். மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படுது. துறவு. இன்னும் சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மணநூல் என்று அழைக்கப்படுது. மணநூல் அல்லது முக்தி நூல். அதாவது சீவகன் 8 கல்யாணம் முடிக்கான். கேட்டால் முன்வினை பயன்பாங்க. அவன் ஒரு கல்யாணமே முடிச்சு சமாளிக்க முடியாமல் இருக்கான் நாட்டில். 8 கல்யாணம் முடிச்சா அப்புறம் முக்தி அடைஞ்ச வேண்டி தானே. அப்போ மனமாக இருந்துட்டு இருக்கான் வாழ்க்கை இல்லையா? அப்போ மணநூல். முக்தி அடைஞ்சிட்டா முக்தி நூல், அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் இந்த குண்டலகேசிக்கு எதிர்நூல் எழுதுனாங்கன்னு, எதிர்நூல் எல்லாம் தர்க்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை கேள்வியில் கேட்டிருந்தாங்க. அது நீலகேசி. அது ஐஞ்சிறுங்காப்பியத்தில் வரும். அது தனியாக பார்ப்போம். எதிர்நூல் அதெல்லாம் தர்க்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஆர்கியூ பண்ணுற மாதிரி, குண்டலகேசியோட கருத்துக்கு ஆர்கியூ பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துக்கு ராவணகாவியம் எதிர்நூல். அப்போ கம்பராமாயணம் கம்பரை ஹீரோவாக பேசுதுன்னா, ராவணகாவியம் கம்பராமாயணத்தில் உள்ள வில்லனை ஹீரோவாக பேசுகிறது. இந்த மாதிரி தர்க்க நூல்கள் தமிழில் உண்டு. அதில் குண்டலகேசிக்கு எதிர்நூல் நீலகேசி. இதுவும் கேட்டிருக்கான். சரிங்களா? இன்னும் கேட்க வாய்ப்புள்ளதுன்னா, ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டால், நிறைய பேர் சிலப்பதிகாரம் எழுதிடுவாங்க. ஆனால் அது தவறு. சீவக சிந்தாமணி என்று சொல்லணும். இதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் புத்தகத்தில். அதில் முதல்ல சீவக சிந்தாமணி தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஐம்பெருங்காப்பியத்தில் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் சீவக சிந்தாமணி. முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல்.
இப்படி நம்ம படிக்கும்போது வேலை ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கஷ்டமாக போயிடும். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுட்ருப்போம். எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்களுக்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக எல்லா பாடங்களுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய சொல்லுவோம். நீங்கள் எக்ஸாமுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி இதை பார்த்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. அந்த உறுதி என்னால் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.